ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி வந்து எபிசோடில் கௌதம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கார் இல்லையா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர், நம்ம சுவாமி ப்ரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக எகிரிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் எனக்குமே அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் மார்னிங்கே சொல்லணும்னு நினச்சேன், பட் அதை வீடியோவில் ஷேர் பண்ண மாதிரி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கார், ஸ்மார்ட்டாக இருக்கார்ல அந்த பையன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் டெய்லியும் எபிசோடில் காமிச்சோட நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அட்லீஸ்ட் காவேரி அந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ண அட்லீஸ்ட் வந்து டெய்லியும் காமிச்சிருப்பாங்க, பட் இனிமேல் அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, காவேரியும் விஜயும். அப்போ வந்து விஜய் காவேரியோட கன்னத்தில் கை வைக்க போகும்போது, இது என்ன நம்ம வீடு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அப்பவுமே சீக்கிரமாக டக்குன்னு அப்போவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து கூப்பிட்றாரு. ஸோ காவேரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமலே இது என்ன நம்ம வீடு, ஆக்சுவலாக அவங்க தான் பிரிஞ்சு வந்துட்டாங்க இல்லையா, அப்போ உங்கள் வீடு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்கல, நம்ம வீடு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கும்போது நம்ம அப்படிங்கும்போது சேர்ந்து. ஸோ அதை தான் வந்து நம்ம ரைட்டருமே சொல்ல வந்திருக்காரு. ஸோ அது வேர்டுக்குள்ளே நிறைய வந்து பல விதமாக வந்து புரிகிற மாதிரி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேபி நம்ம வீடு அப்படிங்கிறதே ஒரு தனிப்பட்ட விஷயம் தான் இல்லையா. ஸோ காவேரி இப்போ கோமா இருக்கிறதால இதுன்னு உங்கள் வீடு நினச்சிருக்கீங்களா அப்படின்னு கூட கேட்டுருக்கலாம். நம்ம வீடு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரையும் சேர்த்து தான் வந்து குறிக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்துருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாளைக்குமே வந்து இதோட கண்டினியூஷன் இருக்குமோ. தினேஷ் கால் பண்ணியிருந்தார் இல்லையா, மேபி அதுக்கும் வந்து இன்டர்வியூலாம் இல்லைனா இன்னொரு ஃப்ரெண்டை கூட அப்படி பிடிச்சி அங்கே இங்கே ஏதாச்சும் பண்ணி செடித்தனமாக நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயலை வாங்கி கொடுத்துருவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள். ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக வீக்காவோட சீன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் எஸ்பெஷலி எப்படி மெல்ட்டிங்காக இருந்துச்சு விஜயோட டைலாக்ஸ் எல்லாமே. ஸோ காவேரி கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க. அந்த கோவம்னு சொல்ல முடியாது, மதில் மேல் பூனை மாதிரி இந்த பக்கமும் போக முடியாமல் அந்த பக்கமும் போக முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம். வாழவும் முடியாமல் வாழாமல் இருக்கவும் முடியாமல் இந்த பக்கமும் போக முடியாமல் இந்த பக்கம் போக முடியாமல் நடந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கொடுமைங்க. அது வந்து காவேரி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கண்டிப்பாக விஜய் வந்து அவருக்கு முயன்ற எஃபர்ட்டுகள் எல்லாமே வந்து எடுப்பார். பார்ப்போம் காவேரி எப்படிலாம் வந்து மயங்குறாங்க, எப்படிலாம் மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அவங்க ஃபேமிலி எப்படி மாற போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.